வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாங்க நம்ம மலேசியாவோட ஸ்ட்ரீட் ஃபுட்டு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மலேசியாவுக்கு ரமதான்காகவே ஸ்பெஷலாக ஸ்ட்ரீட் ஃபுட் மார்க்கெட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஈவினிங் கிளம்பி போயிருந்தோம். இங்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மார்க்கெட் நல்லா பெருசு. சில இது நாங்கள் பார்க்கக்கூட முடியல, இருட்டிருச்சு. நாங்கள் ஒரு 5 o'clock கிளம்பி போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா உள்ளார போய் என்ட்ரு ஆகும்போதே இந்த மாதிரி டாய்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே டொனேட் பண்ணலாம். டொனேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரி டாய் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் இருக்கும். அது உள்ளே ஆள் இருப்பாங்க. அவங்க தான் டொனேஷன் வாங்கிட்டு நம்ம இது பண்ணுவாங்க. அதுக்குள்ளே எப்படி இருக்காங்கன்னே தெரில, வேர்த்து ஊற்றும். நான் நிறைய டைம் யோசிச்சுட்டே இருப்பேன் பார்க்கும்போதெல்லாம், எப்படி தான் இவ்வளோ நேரம் இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. மேபி குட்டி ஃபேன் எதுவும் வச்சுருப்பாங்க போல். ஓகே, நம்ம ஃபுட்டு என்னென்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா மலேசியாவில் சிக்கன் பால் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் சும்மா ஒரு 2-3 ஃபுட்டு மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பிடிக்கும், அதனால் கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஸோ அந்த சிக்கன் பால் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் வித் ரைஸு கொடுப்பாங்க. இங்கே இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் நான் இது வரைக்கும் பார்க்காத ஃபுட்டெல்லாம் இங்கே இருந்துச்சு. இங்கே தான் நானே ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். நாங்கள் உள்ளே போனதே தெரியல, டைம் வெளியே வர்றதும் தெரியல. அவ்வளோ இது ஜாலியாக இருந்துச்சு. நிறைய க்ரௌடும் கூட. நாங்கள் போன டைமு எல்லோரும் நாங்கள் போன டைமில் அந்த விரதம்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்ற டைமுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் 7:30க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரௌடெலாம் அப்படியே இதாகிடுச்சு. அந்த டைமில் தான் நிறைய பேர் சாப்பிட வந்திருப்பாங்க போல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியான ஃபுட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஃபுட்டு பேர் கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஒரு சில ஃபுட்டு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா கேக்கு மாதிரி ஸ்வீட், ஆனால் ஸ்வீட் ரொம்ப இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதில் தேங்காய் பூலாம் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது ஒரு டைம் நான் எங்கேயோ போனப்போ ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என் பொண்ணு பிங்க் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கிற ஜெல்லி மாதிரி இருக்கும். பட் நம்ம ஊர் சைடு கொழுக்கட்டைலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒன்று நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மார்க்கெட் எத்தனை நாள் இருக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி இருக்குதுன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னனால சரி போகலாம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் உள்ளார கடை இருக்குது இல்லையா, அவங்களுமே வெளியே இந்த மாதிரி ஸ்டால் மாதிரி போட்டு அவங்களுமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 7:30 வரைக்கும் தான் இருக்கும். போகிறதா இருந்தால் நம்ம 5 o'clockக்குள்ளே போயிடணும். ஸோ அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு இலையில புட்டு மாதிரி ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. இது என்ன சாப்பாடுங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சிக்கன் கறி, ஃபிஷ் கறி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது சிக்கன் பாலு. இது பார்த்திங்கன்னா பாஸ்தா, வெஜ் க்ரீம் பாஸ்தா, அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் பாஸ்தா இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சரி, ரைஸ் வித் சிக்கன் ஃப்ரைடு. ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அப்படி தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஜூஸை விட ஐஸ் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது நிறையவே எல்லா கடையிலையும் எல்லா மார்க்கெட்லேயும் வச்சுருப்பாங்க. இந்த சிக்கன் கறிலாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் நம்ம வைக்கிற மாதிரி தான் இருக்கும். மசாலாலாம் போட்டு தேங்காயெல்லாம் சில இதில் தேங்காயெலாம் ஊற்றி தான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறதும் இருக்குது, ஸ்பைசி இல்லாமல் இருக்கிறதும் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே ஒரு ஃபுட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைனில் நின்று வாங்கிட்டு போவாங்க. பரோட்டாவிலேயே ஸ்பெஷலான ஒன்று இருக்குது, முர்த்தபாக்குன்னு. அது பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, எக்கு இது எல்லாத்தையும் அந்த பரோட்டாக்குள்ளே வச்சு அதை வேக வச்சு கொடுப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் கறியோடு வச்சு சாப்பிடும்போது அதுக்கு தான் நிறைய க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா போட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கேட்கும்போது மாவில் டிப் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு பொரித்து கொடுப்பாங்க. இதுவும் நாங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும். ஸ்வீட்டு, காரம், சால்ட்டு எல்லா டேஸ்ட்டும்
பீஸும் இருக்கும். நமக்கு ஸ்பைஸியாக வேணும்னா அதில் எக்ஸ்ட்ரா மிளகா பொடியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இந்த சிக்கன் நல்லாயிருக்கும். இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா சாசேஜ் சீஸ் ரோல் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணதில்ல. அதுவும் இங்கே கிடைக்குது. ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரிங்கிட் தான். இது வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் ஒரு பீஸ் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். அவங்க அப்போவே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும். வேகிற வரைக்கும் நிறைய க்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைன் வந்து பெருசாகவே இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே ஒரி பண்ணவே மாட்டாங்க. வெயிட் பண்ணி லைனில் நின்று வாங்கி சாப்பிடுவாங்க. மலேசியாவில் இதுவும் ஒரு ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி தான். நீங்களும் மலேசியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி லீவ் டேஸில் எதுவும் உங்களுக்கு போக இடம் இல்லை, பிரிக் ஃபீல்ட்ஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது இந்த ஏரியா. இது வந்து மஸ்ஜித் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக எந்த ஏரியான்னு எனக்கு தெரியல. போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஒரு டைம் போய் பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு. அங்கே உள்ள குழந்தைங்கள்லாம் இது வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இந்த சிக்கனு. நம்ம இந்தியன்ஸுமே வந்து நிறைய இந்த சிக்கன் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கும் நிறைய பிடிச்சிருக்கு போல் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு ரொம்ப சூடாக இருந்தது அவங்க கொடுக்கும்போது. ஸோ அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மூங்கிலில் வந்து ஏதோ சம்திங் ஃபுட்டு வச்சுருந்தாங்க, புட்டு மாதிரி. எனக்கு வந்து அது தெரியல என்ன வச்சுருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து சின்ன சின்ன புட்டு நம்ம ஊரில் செய்கிற மாதிரி தான், பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்ன் ஃப்ரை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு அப்புறம் தான் நமக்கு வெஜிடபிள்ஸு நான்வெஜ் கடை எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆணுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, சிக்கனு, பீஃபெல்லாம் கூட கிடச்சிச்சு. நான் பீஃப் கடையை வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நானே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டு கடையெல்லாம் முடித்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் கடை, இந்த மாதிரி நான்வெஜ் கடை அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருப்பாங்களா இல்லை இப்போ தான் இதுக்காக தான் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரில. இது வந்து ஷாப் மாதிரி தான். இது ஆல்ரெடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாக இந்த அப்பளம் அந்த மாதிரிலாம் நிறைய வடகம் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ட்ரிங்க்ஸு சோடா பாட்டில் மாதிரி நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு காக்கா கூட காணோம். வெளியே வந்து பார்த்தா ஸ்ட்ரீட்லலாம் ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா. நடுவில் வர்றப்போ காரில் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது சரியாக வீடியோ வரல, ஸோ அதனால் நான் வந்து போடலை. இதுதான் வந்து அந்த மார்க்கெட்டோட நேமு. இதை நோட் பண்ணிக்கிட்டு நீங்களும் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.